Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல நான் வீட்ல இருக்க பொருளை வச்சே நம்ம நெயில் பாலிஷை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனும்னு தோணுச்சு அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் இந்த நெயில் கலர் 3 கோட் போட்டுருக்கேன். 3 டிஃபரண்ட் டைப்ஸ்க்கு உங்களுக்கு காமிக்க போறேன் அப்படிங்கறனால 3 விரல்ல மட்டும் போட்டுருக்கேன். First நான் பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்ண போறேன். இதுக்கு நீங்க எந்த பாடி ஸ்ப்ரே வேணாலும் எடுத்துக்கலாம். நான் லேயர் ஷாட் எடுத்துர்க்கேன். இதுல ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கு. சோ ஆல்கஹால் பேஸ்ட் பாடி ஸ்ப்ரே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஈஸியா ரிமூவ் ஆகும். நெக்ஸ்ட் நான் ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணி எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படினு காமிக்க போறேன். இப்போ நாம இருக்க பேண்டமிக் சிச்சுவேஷன்ல மேக்ஸिमम எல்லார் வீட்லயுமே ஹேண்ட் சானிடைசர்ஸ் இருக்கும். அதுலயும் ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கு. அதனால அது நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணும். தேர்ட் டைப் நெயில் பாலிஷ் வச்சே நம்ம எப்படி போட்டுருக்க நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். சேம் கலர் நெயில் பாலிஷ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்ணி எப்படி ரிமூவ் பண்றதுன்னு பாத்துறலாம். பாடி ஸ்ப்ரேவும் ஒரு காட்டன் இல்லனா காட்டன் பேட் உங்ககிட்ட எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ அந்த காட்டன்ல ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கோங்க. அதை அந்த ஃபிங்கர்ல நல்லா பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 30 செகண்ட்ஸ் to 1 minute கழிச்சு அதை ரப் பண்ணி நல்லா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் அது நல்லா ரிமூவ் பண்ணுது. அதுக்கு அப்புறமா நம்ம அதை ரப் பண்ணி மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல சைட்ஸ்ல அந்த கார்னர்ல இருக்கிறத எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் இந்த பிராண்ட் பாடி ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ணனும் அப்படிங்கறத சொல்ல மாட்டேன். உங்ககிட்ட அந்த டைம்ல எந்த பிராண்ட் அவேலபிளா இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்க ரிமூவ் பண்ணிக்கோங்க. மேக்ஸिमम பாத்தீங்கன்னா அதுல நமக்கு ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கணும். அப்பதான் ஈஸியா ரிமூவ் ஆகும். நான் காமிக்கிற 3 டெக்னிக்லயே ஈஸியா ரிமூவ் ஆகிறது இந்த பாடி ஸ்ப்ரே டைப் தான். இப்போ பாத்தீங்கன்னா நான் அதை நல்லா ரிமூவ் பண்ணிட்டேன். நம்ம இப்போ செகண்ட் டைப் பார்க்கலாம். சானிடைசர் யூஸ் பண்ணி எப்படி ரிமூவ் பண்றதுன்னு. அதே மாதிரி காட்டன்ல இல்ல காட்டன் பேட்ல 2 to 3 டாப்ஸ் ஹேண்ட் சானிடைசர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி என்ன பிராண்ட் என்ன ஃப்ளேவர் எது இருக்கோ உங்ககிட்ட அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சானிடைசர் அது ஈஸியா எவாப்ரேட் ஆயிரும். நம்ம கையில போடும்போதே தெரியும். நீங்க போட்டதும் டக்குன்னு நம்ம ஃபிங்கர்ல வச்சு நல்லா பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி 30 செகண்ட்ஸ் to 1 minute வச்சிட்டு அதை நல்லா அழுத்தி எடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு ரிமூவ் ஆகும். நீங்க எப்படி பாடி ஸ்ப்ரேக்கு யூஸ் பண்ணீங்களோ அந்த மாதிரி இதையும் நல்லா ரப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாடி ஸ்ப்ரே ஈஸியா ரிமூவ் ஆயிரும். இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அந்த கியூட்டிக்கல் சைடு எல்லாத்தையுமே நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இதை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு plain காட்டன் பேட் எடுத்து எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நெயில்ஸ் சந்திலிலாம் போயிருக்கும். அதனால அதையும் சேர்த்து நல்லா ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதுவுமே நம்மளோட நெயில் பாலிஷை ஈஸியா ரிமூவ் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் டைப் பாத்தீங்கன்னா நமக்கு எதுவுமே இல்ல அப்படிங்கற பட்சத்துல அதே நெயில் பாலிஷை வச்சு நம்ம யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நீங்க போட்டுருக்க நெயில் பாலிஷ் மேலயே ஒரு கோட் இல்லனா 2 கோட் ஃப்ரெஷா நெயில் பாலிஷ் அடிச்சுக்கோங்க. ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி அடிச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு காட்டனை சீக்கிரமா அது மேல வச்சு அழுத்தி எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஃப்ரெஷா அப்ளை பண்ணிருக்கேன் 3 ஃபிங்கர்ஸ்லயும். இது நீங்க அப்ளை பண்ணி ஒரு 1 வீக் ஆச்சு 10 டேஸ் ஆச்சு அப்படிங்கும்போது அதுவே கொஞ்சமா நெயில் பாலிஷ்லாம் ரிமூவ் ஆயிருக்கும். அந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு இன்னமும் ஈஸியா இருக்கும். நான் காமிச்ச டைப்லயே இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டைப் தான். ஆனாலும் நல்லாவே ரிமூவ் பண்ணிரும். நீங்க இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ 3 மெத்தட்லயும் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்ககிட்ட எது அவேலபிளா இருக்கோ அதை வச்சு நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. Thanks for watching.